இந்த NT ஸ்கேன் அண்ட் டியூவல் மார்க்கர்ன்றது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். ஸோ இதில் வந்து இப்போ 150 வந்துருச்சு உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ கூட அது வந்து 150 பேரில் ஒருத்தவங்களுக்கு ரிஸ்க் இருக்குன்னு தான் அர்த்தம் ஒழிஞ்சு 149 குழந்தைகள் வந்து நார்மலாக தான் இருக்க போகுது. அதனால் இந்த விஷயத்த சொல்கிறதுக்குள்ளார நிறைய பெண்மணிகள் ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிடுறாங்க. ஸோ ரொம்ப பயந்து போய் கட்டாயம் எனக்கு ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி எக்ஸாமுக்கு ஐ திங்க் 12th எக்ஸாம் கூட அவ்வளோ வெயிட் பண்ணி பயந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்டுக்கு தே ஆர் வெரி மச் ஸ்கேர்ட். த ஹோல் ஃபேமிலி ஸ்டார்ட்ஸ் க்ரையிங் அண்ட் ரொம்ப இஷ்யூஸ் ஆகிடுது. அதனால் இப்போ இவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ கேர்ள் ஹூ ஹஸ் காட் த ரிப்போர்ட் அஸ் 1 in 150. நீங்கள் அவங்களுக்கு மேற்கொண்டு எப்படி கவுன்சிலிங் பண்ணுவீங்க? வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க? ஸோ இப்போ மேடம் சொன்ன மாதிரி இவங்க ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருப்பாங்க. 1 in 250க்கு கீழே இருக்கிறதுனால தே ஃபால் இன் ஹை ரிஸ்க் கேட்டகரி. ஸோ ஏற்கனவே எம்ஃபசைஸ் பண்ண மாதிரி இது எல்லாமே ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். இட்ஸ் நாட் அ கன்ஃபர்மேட்ரி ஆர் இட்ஸ் நாட் கிவிங் அஸ் எனி ஆன்சர். ஜஸ்ட் கேட்டகரைசிங் தெம் விச் கேட்டகரி தே ஃபால் இன் டு. ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு வந்துட்டாங்கன்னா தேர் ஆர் ஃபர்தர் டெஸ்டிங் விச் கேன் பி டன். அதில் வந்து என்னென்னா நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று 14 வீக்ஸ்க்குள்ளே அந்த ரிப்போர்ட்டோட நம்மள்ட்ட பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது நம்ம கர்ப்பப்பையில் நீடில் போட்டு நஞ்சு கொடியை எடுத்து ஜெனட்டிக் லேபுக்கு காமிச்சு நம்ம ஜெனட்டிக் நம்மளோட கேரியோடைப் நம்மளோட அந்த குரோமோசோம்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை டைரெக்டாக ஹை ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து நம்மளால் வந்து இந்த பேபிக்கு இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து 14 வீக்ஸ்க்குள்ளே பண்ணுறது தான் கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங். 14 to 16 வீக்ஸ் யூஸ்வலாக எந்த டெஸ்ட்டும் நம்ம பண்ணுறது கிடையாது. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. 16 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு ஷெட்யூல்டு டேட் அப்போ நம்ம வந்து we do a scan. We see whether the baby has grown adequate for 16 weeks. Then we do something called amniocentesis. Amniocentesis என்னன்னா நம்மளுக்கு கர்ப்பப்பையில் குழந்தைய சுற்றி இருக்க உமிநீர் எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். அந்த உமிநீர் எடுக்கிறதுல என்னென்னா அந்த உமிநீரில் இருக்க டிஎன்ஏவை அவங்க தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜெனட்டிக் லேபில் நம்ம திரும்ப ஹை ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப்பில் நிறைய விதமான டெஸ்டிங் இருக்குது. லைக் கேரியோடைப், குரோமோசோமல் மைக்ரோரே, எந்த டெஸ்ட்டு அவங்களுக்கு அடிக்குவேட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்னு நினைக்கிறோமோ அதை கவுன்சில் பண்ணுறோம். ஸோ அந்த லேப்லேருந்து நம்மளுக்கு வர இன்ஃபர்மேஷனை வச்சு வி கவுன்சில் த பேஷண்ட். யூஸ்வலாக இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கல்ச்சர் பண்ணி நம்மளுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 வீக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ரைட்டாக பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி வந்து 20 வீக்ஸ்க்குள்ளே we are able to reassure and tell them this is the possibility, this can happen or this way we can take the pregnancy or how the counseling can be done என்றதை நம்மளால் துல்லியமாக பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த ஹோல் எக்ஸ்ப்ளனேஷனில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற NT ஸ்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்க்ரீனிங், பேர் சொல்கிற மாதிரி இட்ஸ் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அதில் லோ ரிஸ்க் நிறைய பேருக்கு வரும், ஹை ரிஸ்க் கொஞ்சம் பேருக்கு வரலாம். அந்த ஹை ரிஸ்க்குன்னு வந்தாங்கன்னா கட்டாயம் நீங்கள் லோ ரிஸ்க்கோ ஹை ரிஸ்க்கோ NT ஸ்கேன் பண்ணுற அன்னைக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக 1 வீக் கழித்து ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆகிடும். சில பேருக்கு 5 டேஸில் ரெடி ஆனாலும் வில் கிவ் அ கால் டு தெம். ஸோ மண்டே அன்னைக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே ரிப்போர்ட்டோட டாக்டரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிடணும். அவங்க உங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஹை ரிஸ்க்காக இருந்ததுன்னா 14 வீக்ஸ்க்கு உள்ளார இருந்தால் CVSன்ற டெஸ்ட் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லை எனக்கு CVSல வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை டாக்டர் நான் அம்னியோசென்டசிஸே 16 வீக்ஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்னியோசென்டசிஸ் பண்ணியும் பார்க்கலாம். இதுக்கு நடுவில் NIPTன்னு ஒரு டெஸ்ட்டும் இருக்குது. பிளட்டில் பண்ணி அம்மாவோட பிளட்லேருந்து குழந்தையோட செல்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுது. ஸோ அந்த பிளட் டெஸ்ட் பண்ணியும் பார்க்க முடியுன்றது இப்போ நியூவர் கான்செப்ட். அதையும் நிறைய பேர் கேட்குறது உண்டு. இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்மணிகள் இந்த ரிஸ்க் இருக்குன்னு வரவங்க வந்து 35 இயர்ஸ்க்கு மேலே கன்சீவ் ஆனவங்களா இருக்கும். இல்லை ரொம்ப நாள் ஃபஸ்ட் பேபி பிறந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு செகண்ட் பேபி கன்சீவ் ஆனவங்களா இருக்கும். இட் மே பி a very precious child. Every child is a precious child for the mother. அதனால இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் சொன்ன உடனே இதனால வயிற்றில் போய் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா? how much is the risk of miscarriage? எனக்கு வலி வருமா? எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா ப்ரொசீஜர்? is it very alarming to do this procedure or is it a safe test to do? அது மாதிரி நிறைய கேள்விகள் வருது. எனக்கு உங்ககிட்டேருந்து முக்கியமாக தெரிய வேண்டியது ஃபார் த பேஷண்ட்ஸ் அக்யூரசி. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு கரெக்டான ரிசல்ட் வருமா இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிய வேண்டியது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டெஸ்ட் பண்ண வைக்கிறோம், இவ்வளோ மனசளவுலையும் சரி ஃபிசிக்கலாகவும் தே அண்டர்கோயிங் த டெஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியலி ஆல்சோ தே ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர். ஸோ அப்போ இந்த டெஸ்ட்டோட இந்த 3 டெஸ்ட் கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங், அப்புறம் NIPT, அம்னியோசென்டசிஸ், இது 3ஓட அக்யூரசி எவ்வளோ, இதோட ரிஸ்க் எவ்வளோ? ஸோ NIPTன்றது இட்ஸ் அ நியூ
கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ மேடம் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். எப்படி ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் நம்மளுக்கு 95% நமக்கு வந்து எல்லா பேராமீட்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளுக்கு 95% சென்சிட்டிவிட்டியோ, என்ஐபிடி நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங் அப்படின்றது வந்து நமக்கு 98 to 99% ஃபார் ட்ரைசோமி 21. 21ஆவதுல மரபில் வித்தியாசங்கள் வரத்துக்கு இந்த டெஸ்ட் நமக்கு வந்து துல்லியமாக 98 to 99% சொல்லுவாங்க. அதுவுமே நமக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து கிளியர் ஆகிட்டோம், லோ ரிஸ்க் கேட்டகரின்னு வந்துட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். சப்போஸ் என்ஐபிடிலையும் டவுட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா we have to do a final test called the any of the procedures like within 14 weeks CVS or after 16 weeks amniocentesis. நிறைய பேஷண்ட் பயப்படுவாங்க. ஏன்னா அது கர்ப்பப்பைக்குள்ளே ஊசி போடணும், நமக்கு வந்து என்ன ஆகுமோ, இந்த ப்ரொசீஜர் டாலரேட் பண்ணுவோமா, அனஸ்தீஷியா கொடுப்பீங்களா, தேட்டரில் பண்ணுவீங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய queries வரும். ஸோ பேஷண்ட் கிட்ட ரொம்ப ரிலாக்ஸ்டாக சொல்கிறது என்ன விஷயம்னா, we will be doing it in the ultrasound room under ultrasound guidance. One, there will not be any anesthesia given. Local anesthesia, some patients depending on the requirement நாங்கள் டிசைட் பண்ணிப்போம். அண்ட் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் கோரியானிக் வில்ல சாம்பிளிங்கோ ஆம்னியோசென்டசிஸ்க்கோ ரிஸ்க் ஆஃப் மிஸ்கேரேஜ் இஸ் வெரி மினிமல். ஸோ 0.01% இஸ் தி மிஸ்கேரேஜ் ரேட் ஃபார் திஸ் ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் ரிலேட்டட் மிஸ்கேரேஜ்ன்றது கோரியானிக் வில்ல சாம்பிளிங் அண்ட் ஆம்னியோசென்டசிஸ் as evolving with expertise, it has become very low. So it's a very safe procedure during pregnancy. All that is that patient has to be mentally prepared to get the procedure done. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து they will be very anxious before the ப்ரொசீஜர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோதானா மேடம் அப்படின்னு கேட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ கையில் ஊசி போடுற மாதிரி தான் கர்ப்பப்பைக்குள்ளே ஊசி போடுறோம். ஸோ நிறைய பேராமீட்டர்ஸ் மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையான்றதை மானிட்டர் பண்ணக்கப்புறம் தான் we do the procedure. So it's a very safe procedure during pregnancy. இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு எவ்வளோ நாளில் வரும்? ஏன்னா பண்ணிட்டு இப்போ என்டி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு டியூவல் மார்க்கர் ரிப்போர்ட் வந்து 1 வீக்கில் வந்துடுது. இப்போது ஆம்னியோசென்டசிஸ் பண்ணதுக்கப்புறம் தே ஆர் வெரி வரிட். அதனால நம்ம வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லும் போது ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. ஸோ 2 ஸ்டேஜில் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன வரும், செகண்ட் ரிப்போர்ட்டில் என்ன வரும், எவ்வளோ டியூரேஷன்? ஸோ ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் அப்படின்றது வந்து we categorize for what we are doing a procedure. Certain patientsக்கு certain type of testing இருக்குது. ஸோ மோஸ்ட் காமன்லி இந்த டவுன் சிண்ட்ரோம் அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது we do something as FISH or QFPCRன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். அது வந்து 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் நமக்கு ரிப்போர்ட் வந்துடும். வெரி குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து கேரியோடைப் ஆர் குரோமோசோமல் மைக்ரோ அரேன்றது நம்ம பண்ணுறோம். இட்ஸ் a newer evolving டெஸ்ட். ஸோ இந்த கேரியோடைப் அண்ட் மைக்ரோ அரேக்கு ஜெனட்டிக் லேபில் வந்து அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, கல்ச்சர் போடணும், செல்ஸ் வளரணும், அதுக்கப்புறம் தான் அவங்க எடுத்து அதை ஹை ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப்பில் நிறைய ஸ்டெப்ஸ் கழிச்சு தான் அவங்க பார்ப்பாங்க. அண்ட் ஜெனட்டிக் ரிப்போர்ட்ன்றது ஒரு ஃபைனல் கால் ஃபார் த ப்ரெக்னன்சி. ஸோ த ஜெனட்டிக் லேப் வில் டேக் சம் டைம் டு கிவ். அதில் நிறைய queries வந்துச்சுன்னா நாங்களும் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ த டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் த ரிப்போர்ட் இஸ் அரௌண்ட் 2 to 3 weeks. ஸோ நீங்கள் பின் பாயிண்ட் பண்ண மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு வந்து கல்ச்சர் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியும் நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து we all before doing the test itself we tell the patient if there's any culture failure we might repeat the test அப்படின்ற ஒரு கன்சென்ட்டையும் நம்ம வாங்கிட்டு தான் பேஷண்ட் கிட்ட நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே the final call, the turnaround time for the test will be around 2 to 3 weeks. We'll be able to get the report. பட் இவங்க சொன்ன மாதிரி 1 வீக்கில் ஒரு ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட், அதில் ஒரு ஏர்லியர் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க, ஃபிஷ் ரிப்போர்ட்டு. அதில் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். 3 weeks மேக்ஸிமம் டைம் பண்ணதுலேருந்து அதுக்குள்ளே ஃபைனல் கன்ஃபார்ம்டு சிஎம்ஏ ஒரு கேரியோடைப்பிங் ரிப்போர்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட உங்களுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ப்ரெக்னென்சியை வித்தவுட் எனி ஹேசல்ஸ், வித்தவுட் எனி டவுட்ஸ் உங்கள் குழந்தை கூட பேசிக்கிட்டு நீங்கள் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டே உங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இந்த சுச்சுவேஷனில் why we are talking about this அப்படின்னு நான் இந்த டாபிக் ஏன் எடுத்து பேசணும்னு நினச்சேன்னா, I had 2 patients who had come last month. காரைக்குடியிலேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நேசல் போன் தெரியல. நேசல் போன் தெரியலன்னு சொல்லிட்ட உடனே அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல வந்து 1 in 200 ரிஸ்க் வந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ப்ரைமரி ஃபிசிஷியன், அவங்க யாரை பார்த்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க குழந்தை வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு நேசல் போன் தெரியல, ஆனால் இதுவும் அவங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க்குன்னு வந்திருக்கு, 200 வந்துருச்சு, நீங்கள் போய் குழந்தைய டெர்மினேட் பண்ணிவிடுங்க, இந்த குழந்தைய கன்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம கிட்ட பண்ண ஸ்கேனில் அழகாக வந்து நம்மளால் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அடுத்தது ஆம்னியோசென்டசிஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல் சொல்லி அவங்க நல்லபடியாக கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுது.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு ஒரு குழந்தை கன்டினியூ பண்ண வேண்டான்னு சொல்கிறவங்க இயர் ஆன் இயர் எங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சே ஒரு குழந்தை வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது. கன்ஃபார்ம்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த முடிவை பண்ணணும். அப்போ என் குழந்தைக்கு பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அந்த குழந்தை பிரச்சனை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த குழந்தை பிறந்தாலும் அந்த அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டம், அந்த ஃபேமிலிக்கும் ரொம்ப கஷ்டம், அந்த குழந்தைக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ நான் சொன்ன மாதிரி 1000ல் ஒரு குழந்தை தான் அந்த மாதிரி எஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக அந்த டெஸ்ட் பண்ணுறதோட ஒரே குறிக்கோள் இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம ஊரில் பிறந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் இல்லவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணோமா, ஹார்ட் பீட் பார்த்தோமா, ஓகேயா, கை கால் வளர்ந்துச்சா, ஓகே. ஆனால் இந்த டெஸ்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ வி கேன் சி டவுன் சிண்ட்ரோம் பேபிஸ் ரொம்ப ரேர், பிறக்கிறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. எப்படி போலியோ இராடிகேட் பண்ணாங்களோ, எப்படி சிக்கன் பாக்ஸ் இராடிகேட் பண்ணாங்களோ, அது மாதிரி நம்ம டவுன் சிண்ட்ரோம் பேபிஸையும் இராடிகேட் பண்ணணும். ஒரு குழந்தை கூட பிறக்கக்கூடாதுன்ற கோல் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆஸ் டாக்டர் ஹஸ் என்லைட்டட், என்டி ஸ்கேன் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தைரியம் தரணும், கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், கொஞ்சம் புரியணுன்றதுக்காக தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், பயமுறுத்துறதுக்காக கிடையாது. சந்தோஷமாக பாசிட்டிவாக உங்கள் ப்ரெக்னென்சியை கன்டினியூ பண்ணுங்கள். இதில் சர்ப்ரைசிங்லாம் நீங்கள் சொன்னதை விட என்னென்னா ரிசர்ச் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வருதுன்றதை பார்த்தோன்னா டவுன் சிண்ட்ரோமை தாண்டி நிறைய மைன்யூட் மைக்ரோ டெலிஷன்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். தெரியாதப்போ ஒன்றுமே தெரியல. பட் இப்போ வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்போ அது நல்லதா கெட்டதானும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியல. we are also in the same situation. So information we give it to the patient. Certain couples decide what is their choice. For some couples it's a very precious pregnancy, they want to continue. Some patients want to take a different call depending on their family situation. So from our side we are able to give an adequate information to the patient so that they will be able to decide how they are going to carry on their journey of pregnancy. டெஃபினட்டாக இந்த கவுன்சிலிங்க்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஜாயின் பண்ணலாம். உங்களால் டைரெக்டாக கவுன்சிலிங் பண்ண முடியலன்னா ஓவர் த ஜூம் வி கிவ் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ தட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொரு ஊரில் இருந்தாங்கன்னா கூட அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு, சப்போஸ் நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் அப்ராடில் இருப்பாங்க, ஸோ தே கேன் ஆல்சோ ஜாயின் ஆன் த ஜூம் அண்ட் யூ கேன் பி டைரெக்ட்லி வித் த டாக்டர்ஸ் அண்ட் வீ கேன் டாக் டு யூ டுகெதர். மெனி டைம்ஸ் நானும் டாக்டர் ஷிவானி சேர்ந்தே கூட கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். அவங்க ஒரு சென்டர், நான் ஒரு சென்டரில் இருந்தாலும் இப்போ வித் த ஃபெசிலிட்டி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வி கேன் டூ ஜாப் பெட்டர், ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும், டெசிஷன்ஸ் ஃபாஸ்ட்டாகவும் எடுக்க முடியும், காம்ப்ரிஹென்சிவாக எல்லோரும் மல்டி டிசிப்ளினரியாக சேர்ந்தும் டெசிஷன் எடுக்க முடியும். இது நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம். we are all there for you to help you in a safe journey for motherhood. All the best. Thank you.